வெல்கம் டு இந்தியா டு மலேசியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சூப்பர் டூப்பரான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு பராத்தா அப்படின்னு சொல்லலாம், ஸ்டஃப்டு சப்பாத்தின்னு சொல்லலாம். ஆனால் இது மேட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டஃப்டு பராத்தானா. ஸோ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளவர் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோவில் தனியாக இருக்குது, நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஒரு பாதி கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க, நல்லா வெந்தனை. ஸோ கொரியாண்டர் லீவ், மல்லித்தலை ஒரு 1/4 கை அளவுக்கு எடுத்து வச்சுங்க. பூண்டு ஒரே ஒரு பூண்டை நல்லா நறுக்கி வச்சுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் பிஞ்ச் ஒரு இருந்தால் போதும். ஸோ எனக்கு தேவையான அளவு எண்ணெய் எவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml இருந்தால் போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் விடுங்க. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்ருங்க. இன்னொன்று சீக்கிரட்டாக ஆட் பண்ண போகிறோம், சீரகம் லைட்டாக போட்டுருங்க. ஏன் சீரகம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு இவங்கெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஜீரண சக்தி, உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரியிற ஸ்டேஜில் பூண்டு, பூண்டு ப்ரௌன் ஆன வெங்காயம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து அவிக்கும் போது அதுலேயே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு அதிகமாக போட தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தி, சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ லைட்டாக வதங்கின பிறகு ஸ்லோ ஃபயர் பண்ணிடுங்க. சில்லி பவுடர், இதோட மஞ்சத்தூள் சொன்னேன் இல்லையா, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஸோ ஸ்பைசி வேணுன்றவங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. சில்ட்ரன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் குறவாக போட்டு, ஏன்னா இது பேபியும் சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் பேபி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்பைசி ஆட் பண்ணாதீங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மேஷ் பண்ணிடுங்க. ஏன் இப்படி மேஷ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா அதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது இதாக கிடைக்காது. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீஃப். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனோடனே எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வந்து நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சதை ஒரு சின்னதாக இந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கூட தேவையான அளவு ஸ்டஃப்பு ஸோ வச்சு நல்லா தூக்கி பிடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்படி வச்சுட்டு
லைட்டாக இது பண்ணுங்கள். ஸோ இது பண்ணும்போது மாவு போட்டு லைட்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரிக்க லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து அப்படியே ஒரு மாதிரிக்க உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே போதும். ஸோ பண்ணிட்டு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் பட்ரு விடுறவங்க பட்டரும் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் விட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து ஹைஃபைவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த பேட்ரு வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தெரியாதவங்க அதில் போய் பார்த்துங்க. ஸோ இது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னா, நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணலாம், எக்கு ஆட் பண்ணலாம், சீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சுட்டும். எஸ். ஸோ இப்போ வந்து என்ன பட்டலையா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்ச வேலை. வேகட்டும், வெந்தோடனே திருப்புவோம். ஸோ இப்போ திருப்பி போடுவோம். நல்லா வேகட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வேக வைக்க. ஸோ இந்த சைடு வேகட்டும். ஸோ இந்த சைடு கொஞ்சம் வேகட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா வேக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸு நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வச்சோம்னாலே போதும், ஜாஸ்தி நேரம் தேவையில்லை. இந்த மாதிரி ஆனாலே எடுத்துடலாம் நம்ம. இதெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா டால், சிக்கன் கறி, கோழிக்கறி, எல்லா வகையான கறிகளும் நம்ம இதில் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.